கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே பிற இனத்தவருக்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்வதை பார்க்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற பதிலை நாம் படிக்கின்ற பொழுது நிச்சயம் நம்முடைய மனதுக்குள் ஒரு நெருடல் ஏற்பட்டிருக்கும். இதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பெண்மணியானவளுக்கு உதவி செய்யாமல் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கின்றார் என்று எத்தனை பேர் இதை பார்த்து சற்று யோசித்தீர்கள்? ஏன் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொன்னார் என்று யோசிக்கின்ற பொழுது, சற்று ஆழமாக நாம் இவற்றை பற்றி சிந்திக்கின்ற பொழுது முதல் வாசகம் இவற்றுக்கு சிந்திப்பதற்கு நமக்கு விடை தருகின்றது. இந்த உலகத்திலேயே உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது சாலமோன் அரசர் ஞானம் வேண்டும் என்று கடவுளிடம் கேட்கின்றார். ஆக சாலமோனின் ஞானத்தை போல இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் ஞானத்தை அடைந்ததில்லை என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்படி ஞானம் அடைந்த சாலமோன் அரசர் கூட என்ன செய்கின்றார்? தவறு செய்கின்றார். எவ்வாறு? பிற இனத்தவருக்கு, பிற இனத்து கடவுள்களுக்கு எப்பொழுது அவர் வழிபட ஆரம்பிக்கின்றாரோ அப்பொழுது தவறு செய்கின்றார், கடவுளை விட்டு பிரிகின்றார். ஆக இவர் தவறு செய்வது எதனுடைய காரணமாக இருக்கின்றது? தம்முடைய சுயநலத்தின் காரணமாக இருக்கின்றது. பிற மனைவிகளை அவர் கல்யாணம் செய்வதன் மூலமாக இந்த பிற இனத்து கடவுள்களை வழிபடுகின்ற முறைக்கு அவர் தள்ளப்படுகின்றார். அரசர் மட்டும் இவற்றை செய்கின்றாரா என்றால், ஒரு அரசர் எதை செய்கின்றாரோ அந்த நாட்டு மக்களும் அவற்றை பின்பற்றி ஆக வேண்டும். ஆக இவர் மூலியமாக அவரிடம் கொடுக்கப்பட்ட அனைத்து மக்களையும் தவறான பாதைகளுக்கு இட்டு செல்கின்றார். ஆக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பிற இனத்து கடவுளாக நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக அஷ்ரத், த காட் ஆஃப் சிதோனைட் என்று கூறுவார்கள். ஆக இந்த அஷ்ரத் கடவுளை வழிபட வேண்டும் என்றால் எவ்வாறு வழிபடுவது? முதலாவதாக டெம்பிள் ப்ராஸ்டியூஷன். எதற்காக இதை செய்கின்றார்கள்? எதற்காக இந்த வேற்று கடவுளை வழிபடுகின்றார்கள் என்றால், அக்காலத்தில் இந்த மனிதர்கள் எல்லாரும் எதை நம்பியிருந்தார்கள்? ஒன்று போர்க்களத்தை நம்பியிருந்தார்கள், இரண்டாவதாக விளைச்சலை நம்பியிருந்தார்கள். ஆக இந்த விளைச்சலில் பலம் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்றால் இந்த கடவுளை வழிபட்டால் எங்களுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கும், இந்த கடவுளை வழிபட்டால் நான் போர்க்களத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் சிதோனைட்டு நாடை சேர்ந்த மக்கள் எல்லோரும். ஆக இந்த ஊரில் இருக்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்வதன் மூலமாக சாலமோன் அரசர் இந்த கடவுளை வழிபட ஆரம்பிக்கின்றார். தம்முடைய மக்களையும் வழிபடுவதற்கு இட்டு செல்கின்றார். இரண்டாவதாக மில்காம், அதாவது காட் ஆஃப் அமோனைட், அமோனியர்களுடைய கடவுளாக இருப்பவர் தான் இந்த மில்கோ. இவர் எவ்வாறு வழிபடுவது? சைல்டு சாக்ரிஃபைஸ், குழந்தைகளை பலியாக கொடுப்பது. ஆக இவ்வாறு கொடுப்பதன் மூலமாக அவர்கள் தம்முடைய அரசியலில் அதிகமாக வளர்கின்றார்கள். இந்த அரசியலில் இருக்கின்ற பதவிகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. மேலும் தம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் வளர்ந்து கொண்டே செல்வார்கள், ப்ராஸ்பரிட்டி. இதற்காக இவர்கள் இந்த கடவுளை வழிபட்டார்கள். பிள்ளைகளை கடவுளுக்கு பலியாக கொடுப்பது முறை என்று அவர்கள் நினைத்தார்கள். அதைதான் சாலமோன் அரசரும் செய்தார். தம்மிடம் கொடுக்கப்பட்ட மக்களையும் அவ்வாறு அவர்கள் வழிபட்டார்கள். அவர்களும் இதை செய்தார்கள். மூன்றாவது செமோஷ் என்ற கடவுள், காட் ஆஃப் மோவாப். மோவாபைட்டை சேர்ந்த மக்கள் எல்லோரும் இந்த கடவுளை வழிபட்டார்கள். எவ்வாறு வழிபட்டார்கள்? மிருகங்களை பலியாக கொடுப்பதும், ஏன் மனிதர்களை பலியாக கொடுப்பதும் முறையாக கொண்ட கடவுளை வழிபட்டார்கள். இதன் மூலமாக சாலமோன் அரசரும் இவற்றை வழிபட்டார், மக்களை பலி கொடுத்தார்கள். மக்களும் இவற்றை பயன்படுத்தி தம்மோடு இருக்கின்ற மக்களை பலி செலுத்தி, எதற்காக? அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் வளர்வதற்கும் தம்முடைய வாழ்க்கையில் நலன்களை பெற்றுக்கொள்வதற்கும் இவற்றையெல்லாம் இவர்கள் செய்தார்கள். ஆக இந்த கடவுள்களை இவர்கள் வழிபட்டதால் இறைவன் இவர்களை ஒதுக்கி வைத்தார். இறைவன் இவர்களோடு வாழ்வதையும் இவர்களுக்கு நலன்களை கொடுப்பதையும் நிறுத்திவிட்டார் என்பதை முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆக இவையெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு காலத்தில் இவர்கள் செய்த தவறுகளாக தோன்றுகின்ற பொழுது இன்று இக்கடவுளைகளை நாம் வழிபடுகின்றோமா? நிச்சயம் கிடையாது என்று கூறுவோம். ஆனால் முதலாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த அஷ்ரத் கடவுள், சிதோனைட்டை சேர்ந்த கடவுள்களை நாம் வழிபடுகின்றோமா என்றால் நாம் வழிபடுகின்றோம். எவ்வாறு?
அவர்கள் எவ்வாறு இந்த கடவுளை வழிபட்டார்கள் என்றால் டெம்பிள் ப்ராஸ்டியூஷன், அதாவது வேசித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கைகளிலும் இருக்கின்ற உலக வாழ்க்கையிலும் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்த புரோனோகிராஃபி, மிஸ் மேரேஜ் என்று கூறுவார்கள். ஆக சரியாக இத்திருமணத்தை நாம் கடவுள் மீது கொடுக்கின்ற இத்திருமணம் என்னும் அருட்சாதனங்களை பயன்படுத்தி நாம் வாழ்கின்றோமா? பிற மனைவிகளை விளங்குவதும் பிறரோடு வாழ்வதும் திருமணம் இல்லாத ஒரு உறவுகளும் என்கின்ற பொழுது இவையெல்லாம் இன்றைய வாழ்க்கையில் மனிதர்களாகிய நாம் அவற்றை பயன்படுத்துகின்றோம், வாழ்கின்றோம். இது வாழ்க்கையின் முறையாக இருக்கின்ற பொழுது நாம் அறிந்தும் அறியாமலும் இக்கடவுள்களை நாம் வழிபடுகின்றோம். நான் உண்மையான கடவுளை வழிபடுகின்றோமா என்றால் கிடையாது. கடவுள் எதை கூறுகின்றார்? உண்மையையும் நேர்மையும் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது நாம் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இந்த உலக வாழ்க்கையாக இருக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு பாவங்களுக்கு அடிமையாகி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் இன்னமும் இந்த வேற்று கடவுள்களை வழிபட்டு தான் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக மில்கோம் கடவுள், குழந்தைகளை பலியிடுவது. இன்று நாம் குழந்தைகளை பலியிடுகின்றோமா என்றால் குழந்தைகள் தான் நம்முடைய செல்வம் என்று கூறுவோம். ஆனால் இன்றும் அபாஷன் என்ற முறையில் பிறக்கின்ற குழந்தைகளை கொள்கின்றார்கள். இந்த கடவுள்களை அவர்கள் வழிபடுகின்றார்கள். குழந்தைகள் பெற்றுவிட்டோம், நம்முடைய கடமை முடிந்துவிட்டது, செல்வங்களை பெற்றுவிட்டோம் என்று நினைக்கின்றோமா? அக்குழந்தைகளை நாம் ஒழுங்காக வளர்க்காமல் இருக்கின்ற பொழுது நாம் இக்கடவுள்களை வழிபடுகின்றோம். உண்மையான கடவுள்களை விட்டுவிட்டு வேற்று கடவுளாகிய இக்கடவுள்களை இன்றும் நாம் வழிபட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். அதனால்தான் இன்றும் நாம் பார்க்கின்ற பொழுது பல குழந்தைகள் அனாதையாக இருக்கின்றார்கள், தெருவில் வீசப்படுகின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட இந்த சமூக தவறுகளை செய்கின்ற பொழுதும் நாம் இந்த கடவுள்களை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். மூன்றாவதாக சிமோஷ் என்ற கடவுள், இதன் மூலமாக மனிதர்களை அவர்கள் பலியிடுகின்றார்கள். இன்று நாம் மனிதர்களை பலியிடுகின்றோமா என்றால் கிடையாது. நேரடியாக எந்த ஒரு மனிதர்களையும் நாம் கொள்வதில்லை என்றாலும் மனங்களின் மூலமாக பிறர்களை கொள்கின்றோம். எதற்காக? ப்ராஸ்பரிட்டி, என்னுடைய வளர்ச்சிக்காக பிறர்களை கொள்வது, பிறருடைய வாழ்க்கையின் முறையை கொள்வது, பிறருடைய வளர்ச்சியை கொள்வது என்னுடைய வளர்ச்சிக்காக. இவ்வாறு நாம் சமூக ரீதியாக பல பாவங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சமூக பாவம்தான் ஒரு காலத்தில் பிற கடவுள்களை வழிபடுகின்ற முறையாக இருந்தது. அந்த முறைதான் இன்றும் நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றிக் கொள்கின்ற ஒரு முறையாக இருக்கின்றது, சமூக பாவங்களாக இருக்கின்றது. ஆக எந்த ஒரு மனிதன் இந்த சமூக பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றானோ அவனும் வேற்று தெய்வங்களை வழிபட்டு கொண்டுதான் இருக்கின்றான். முதல் கட்டளை, கடவுள் கொடுக்கின்ற முதல் கட்டளை என்னவாக இருக்கின்றது? நாமே உம்முடைய கடவுள், என்னை தவிர வேறு கடவுள் ஆகாது என்கின்ற பொழுது இந்த முதல் கட்டளையே இன்றும் மனிதர்கள் அவற்றை முறையாக பின்பற்றக்கூடிய மக்களாக இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட வேற்று கடவுள்களை வழிபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணியானவள் இயேசு கிறிஸ்துவிடம் வருகின்றார். ஆக அவ்வாறு வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற பதில்தான், முதலாவதாக என் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும். யார்? என்னை வழிபடுகின்ற, நான் சொல்வதை கேட்டு அவர்கள் கடைபிடித்து தம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகளை நான் முதலில் கவனித்துக் கொள்கின்றேன். அதன் பிறகாக இவ்வாறு நீங்கள் என் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களை நான் பிறகு கவனித்துக் கொள்கின்றேன் என்று இந்த பெண்மணியானவளுக்கு இயேசு கிறிஸ்து பதிலளிக்கின்றார். ஆனால் இந்த பெண்மணியானவள் இறைவன் மீது முதலில் நம்பிக்கை வைத்திருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு இனி இவரை நான் தொடர்வேன், இவரை பற்றி நான் போதிப்பேன், இவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்வேன் என்பதற்காக இந்த பெண்மணியானவள் நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது, ஆண்டவரே, இந்த மேசைகளில் விழுகின்ற சிறு துண்டுகளை பிள்ளைகள் எடுத்து உண்பதில்லையா, நாய்க்குட்டிகள் உண்பதில்லையா என்று கூறுகின்ற பொழுது, ஆக உன் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கின்ற பொழுது உன்னிடம் ஏற்படுகின்ற இந்த சிறு நம்பிக்கையின் மூலமாக உன்னிடத்திலிருந்து நான் நலன்களை பெற்றுக்கொள்ள மாட்டேனா என்பதுதான் இந்த பெண்மணியானவளுடைய வேண்டுதல்களாக இருக்கின்றது. ஆக இத்தகைய நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்மணியானவள் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பாவிகளாக இருந்தாலும் கூட இறைவன் அவர்களுக்கு பதிலளிக்கின்றார். ஆக இன்று இறைவன் நமக்கு பதிலளித்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையில் நலன்களை கூறுகின்றார். நான் தினமும் திருப்பலி வருகின்றேன், அதற்காக இறைவன் என்னை ஆசீர்வதிக்கின்றார். நான் தினமும் விவிலியத்தை படிக்கின்றேன், அதற்காக இறைவன் என்னிடம் செயல்படுகின்றார் என்று நாம் நினைக்கின்றோம் என்றால் அது தவறு. மாறாக என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த சமூக
தவறுகளை எல்லாம் பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு நான் இறைவனை உண்மையிலே பண்பெற்று வாழ்கின்ற பொழுது இறைவன் எத்தனை நலன்களை செய்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தவறுகள் செய்கின்ற பொழுதும் இறைவன் எவ்வாறு செய்கின்றார் என்றால், இன்றும் நாம் வேற்று தெய்வங்களை வழிபடுகின்றோம். இந்த சமூக தவறுகளின் மூலமாக பாவங்களின் மூலமாக வேற்று தெய்வங்களை வழிபடுகின்றோம் என்றால் இறைவன் இன்றும் நமக்கு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் இன்னும் எத்தனை நலன்களாக இருக்கும் என்பதை சிந்தித்த வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட ஒரு பாவங்களை செய்கின்றோம், இந்த பாவங்கள் இறைவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிரான ஒரு வாழ்க்கை இருப்பது என்பதை சற்று இன்று சிந்திப்போம். இந்த சிந்தனையின் மூலமாக தொடர்ந்து வருகின்ற இந்த தவகாலத்திலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ்வதற்கு நாம் இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.